ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 10th லெசன் 1ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போறோம். அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ அப்ளிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்னா என்னன்னு பார்த்துடலாம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னா என்னன்னா, எவ்ரி பார்ட்டிகல் இன் த யூனிவர்ஸ் attracts every other particle with a force which is directly proportional to product of the masses and inversely proportional to the square of the distance between them. F is directly proportional to m1 m2 divided by r square. இதுதான் அந்த லா. ஸோ இந்த உலகத்துல இருக்க எல்லா பார்ட்டிகல், ரெண்டு பார்ட்டிகல் இருக்குன்னா அது ரெண்டுத்துக்கும் இடையில என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பார்ட்டிகளும் இன்னொரு பார்ட்டிகலும் அட்ராக்ட் ஆகும் அப்படின்றது தான் அந்த லா. ஸோ அந்த ஃபோர்ஸ், அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும்னா ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ். அந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட மாஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் இன் பிட்வீன்ல இருக்க டிஸ்டன்ஸ்க்கு, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும். ஸோ நம்ம இப்போ வாங்க அப்ளிகேஷனுக்குள்ள போகலாம். டைமென்ஷன் ஆஃப் த ஹெவன்லி பாடிஸ் கேன் பி மெஷர்ட் யூசிங் த கிராவிடேஷனல் லா. ஸோ டைமென்ஷன் அப்படின்னா என்னன்னா லென்த்து, வித்து, ஹைட்டு, இதை தான் நம்ம டைமென்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹெவன்லி பாடிஸ் அப்படின்னா நம்ம அவுட்டர் ஸ்பேஸ்ல நம்மளால பார்க்க முடியுற எல்லாமே என்னதுன்னா ஹெவன்லி பாடிஸ் தான். மூன்ஸ், ஸ்டார்ஸ், காமெட்ஸ், இது எல்லாமே என்னதுன்னா ஹெவன்லி பாடிஸ். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மெஷர் பண்ணலாம். அதோட லென்த்து, ஹைட்டு, வித், இதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். எது மூலியமானா கிராவிடேஷனல் லா மூலியமா மெஷர் பண்ண முடியும் அப்படின்றத அதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மெஷர் பண்ணலாம்னா மாஸ் ஆஃப் த எர்த், ரேடியஸ் ஆஃப் த எர்த், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இது எல்லாமே அக்யூரேட்டா நம்மளால மெஷர் பண்ண முடியும் அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ். ஸோ புதுசா கிரியேட் ஆகிற ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், இதெல்லாம் எதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்றாங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒன் ஆஃப் த irregularities in the motion of stars is called ஊபிள். ஸோ ஸ்டாரோட மூவ்மெண்ட் வந்து இர்ரெகுலரா, அதோட பாத்ல மூவ் ஆகாம இர்ரெகுலரா இருக்கும்ல, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஊபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அது இர்ரெகுலரா மூவ் ஆச்சுன்னா அது அந்த அந்த இடத்துக்கிட்ட இருக்க பிளானட்டை என்ன பண்ணலாம், டிஸ்டர்ப் பண்ணலாம். அது ஒரு பாத்துல மூவ் ஆயிட்டு இருக்கும், அந்த பாத் அது என்ன பண்ணலாம், டிஸ்டர்ப் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாரோட மாஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை யூஸ் பண்றாங்க. அதை தான் இதுல கொடுத்துருக்காங்க. One of the irregularity in the motion of stars is called ஊபிள், led to the disturbance in the motion of a planet nearby. In this condition, the mass of the star can be calculated using the law of gravitation. So next point என்னதுன்னா, helps to explain germination of roots is due to the property of geotropism, which is the property of a root responding to the gravity. So germination of roots growth ஆகுதுல்ல, which is under the action of கிராவிட்டியா இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ஜியோட்ராபிசம்னு சொல்லுவோம். ஸோ கிரவுண்டுக்கு அடியில வளர்ற ரூட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டிப்பா ஆக்ட் ஆகும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜியோட்ராபிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹெல்ப்ஸ் டு ப்ரெடிக்ட் த பாத் ஆஃப் த ஆஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ். ஸோ பாத்னா வழி. ஸோ அதோட பாத்தெல்லாம், எதோட பாத்தெல்லாம், இந்த மூன், ஸ்டார்ஸ், காமெட்ஸ், இதெல்லாம் தான் ஆஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ். அதோட பாத்தை ப்ரெடிக்ட் பண்றதுக்கும் எதுதான் யூஸ் பண்றாங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் தான் யூஸ் பண்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.